பெருங்கற்கால இரும்புக்கால வேதக்கால பண்பாடுகள் 1. வேதங்கள் எத்தனை வகைப்படும்? 4. ரிக் யஜீர் சாம அதர்வண 2. வேதங்களில் மிகப் பழமையானது ரிக்வேதம் 3. ரிக்வேதம் எத்தனை காண்டங்களை உடையது? 10 காண்டங்களை 4. வேதப்பாடல்களின் தொகுப்பு சங்கீதைகள் எனப்படும் 5. காடுகளில் வாழும் முனிவர்கள் இரகசியமாக மேற்கொள்ள வேண்டிய மந்திர சடங்குகள் குறித்த குறிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆரண்யங்கள் 6. இசைப்பாடல்கள் அமைந்த வேதம் சாம வேதம் 7. இந்திய இசை மரபின் அடித்தளமாக விளங்குவது சாம வேதம் 8. சடங்குகள் வேள்விகள் பாடல்கள் கொண்ட வேதம் யஜீர் வேதம் 9. மாய மந்திர ஜாலங்கள் அடங்கிய வேதம் அதர்வண வேதம் 10. ஜென்தவெஸ்தா எந்த மதத்தை சேர்ந்த நூலாகும்? சோராஸ்ட்ரியம் 11. இறந்தவர்களை தாழியில் புதைக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது? ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி 12. அசோகல் பிராமி எழுத்து முறை போன்ற தமிழ் பிராமி எழுத்துமுறை இருந்துள்ளது என்பதை எந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது? கொடுமணல் அகழாய்வில் ஈரோடு மாவட்டம் 13. போரில் இறந்த வீரர்கள் நினைவாக நடும் மரபு எந்த மரபின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது? ஈமக் குத்துக்கள் 14. கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள் மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்கள் அண்மையில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? கிருஷ்ணகிரி அருகில் வடமலைகுண்டா இடத்தில் 15. பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் எந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது? திருப்பூர் மாவட்டம் சிங்காரிப்பாளையம் குந்தலம் அருகே 16. வைகை ஆற்றுப்படுகையில் மேல்பகுதியில் காணப்பட்ட பழைய காலத்தை சேர்ந்த 4 நடுகற்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் காணப்பட்டது 17. ஆதிச்சநல்லூர் எங்கு உள்ளது? திருநெல்வேலியில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது 18. 1876 ஆண்டு ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மேற்கொண்டவர் யார்? ஆண்ட்ரு ஜாகர் 19. ஆதிச்சநல்லூரில் ஆய்வு மேற்கொண்ட ஆண்ட்ரு ஜாகர் இங்கிலாந்து அங்கு இருந்த பொருள்களை தன்னுடன் எடுத்து சென்றார். தற்போது அவையனைத்தும் எங்கு உள்ளது? பெர்லின் அருங்காட்சியகம் 20. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணிகள் யார் தலைமையில் நடைபெற்றது? அலெக்சாண்டர் ரி